அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் யோகங்களை பற்றி பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமல யோகம் அப்படின்ற பேர். ஸோ இந்த யோகமும் ஒரு விதத்தில் ஜாதகத்தில் இருக்கும், ஒரு வித அமைப்பில் இருக்கும்ன்றது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த யோகத்தினால் என்ன பலன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாகவே எல்லா ஜாதகத்துலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு நன்மை பயக்கும் வகையில் கிரக அமைப்புகள் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு அதே மாதிரி எல்லா ஜாதகத்துலேயும் 100% யோகம் நல்ல ஜாதகம்னு நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி எல்லா ஜாதகத்துலேயும் 100% பாதிப்புகளே நிறைந்த ஜாதகம், கெட்டுப்போன ஜாதகம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட நல்ல ஜாதகத்துலேயும் ஒரு தோஷங்கள் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் என்னதான் நிறைய தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் அந்த தோஷங்களே ஒரு சில சமயத்தில் ஒரு யோகங்களாக மாற அமைப்பும் அந்த ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புகள் என்ன தான் அது இருந்தாலும், எந்த வித அந்த யோகம் இருந்தாலும் சரி, ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, அது அந்த தசா புத்தி காலங்கள் நடக்கணும். அதோடு கோச்சாரத்துலேயும் அந்த கிரகங்களோட அமைப்பை பொறுத்து தான் இந்த யோகங்களும் சரி, அந்த தோஷங்களும் சரி ஒரு ஜாதகருக்கு செயல்படும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த யோகங்கள்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமல யோகம், அமலா யோகம்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த யோகத்தினால் என்ன இப்போ எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த யோகம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல வெற்றி காண்பார்கள் சொல்லுவோம். நல்ல திறமையான தொழில் செய்து நல்ல ஒரு முன்னேற்றம், பெயர் புகழ், ஒரு அதாவது மற்றவங்க மதிக்கத்தக்க ஒரு தொழிலில் கூட இருப்பாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு இது ரொம்ப அமைப்புள்ள நல்ல யோகம்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே இது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இந்த அமல யோகம்ன்றது உருவாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த யோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு லக்னத்துக்கு இது இந்த யோகமானது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்து சம்மந்தப்பட்டதான் இந்த யோகமானது அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கச்ச இந்த யோகமானது லக்னத்துலேருந்து 10ஆம் இடமோ அல்லது சந்திரன் இருக்கும் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துலையும் சுப கிரகங்கள், அதாவது குரு, சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகமானது செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த யோகம் அமல யோகம் அப்படின்ற இதை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் பொதுவாகவே 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், இதெல்லாம் 10ஆம் இடத்தை தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாத திருமண பொருத்தம் பார்க்கச்சே 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சே கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றியும் சொல்கிறத அந்த 10ஆம் இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கச்சே இந்த 10ஆம் இடத்தோட தொடர்புடையது தான் இந்த அமலயோகம் அப்படின்றது. ஸோ இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, யோகங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமைப்பு இருக்க பெற்றவர்கள், அதாவது லக்னத்திலேருந்து 10ஆம் இடமோ அல்லது சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துலையோ சுக்கிரனோ குரு பகவானோ அல்லது புதன், இந்த 3 சுப கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த யோகமானது இருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் நம்ம பார்க்கச்சே வளபிறை சந்திரனாக இருந்தால் தான் இந்த யோகமானது இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கச்சே இந்த அமைப்பு பெற்ற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல அழகு நிறைந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல திறமை, எதையுமே கையாளுற திறமையை ஒரு வித்தியாசமாக, ஒரு புதுமையான முறையில் இவங்க ஹேண்டில் பண்ணுற வித்தியாசமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களாம் ஒரு வழி சொன்னால் இவங்களுக்குன்னு ஒரு வழி, தனி வழி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அந்த இதில் ஒரு முன்னேற்றம் காண்பார்கள். தொழிலில் நல்ல சிறந்து விளங்குவார் சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு உள்ளவர்கள் தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா கொடிகட்டி பறப்பாங்கன்னு சொல்லலாம். நல்ல லாபம் ஈட்டக்கூடிய திறமை, நல்ல புத்திசாலித்தனம், அறிவுத்திறன் எல்லாமே இருக்கும். தொடர்பு, மக்கள் தொடர்பு கொஞ்சம் அதிகம் உள்ள இதில் ஈடுபாட்டோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு பெற்றவர்கள் பார்த்தால் அரசியல் தலைவர்கள், பெரிய பதவி, அந்த மாதிரி இதில் கூட இது பேர் புகழ் உள்ள இடம் கூட கிடைக்கும்னு கூட நம்ம அமைப்பு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த அமலயோகம் இருக்கிற இந்த கிரக அமைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா
இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம், ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு, மற்றவர்கள் வந்து புகழக்கூடிய ஒரு இந்த இதில் வந்து ஒரு தொழிலில் வந்து சிறந்து விளங்குறதுல பேர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு தான் இந்த அமலயோகம்ன்ற யோகமானது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த அமைப்பு இருக்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் அமைப்பையும் நம்ம பார்த்துட்டு சுபர் பார்வை வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அசுபர்களான உங்களுக்கு சனி பகவான் பார்வையோ அல்லது வந்து ராகு கேது செவ்வாய் இதே மாதிரி பார்வைகள் அமைக்கப்பெற்றால் அப்படின்னா வந்து இந்த அமைப்பு வந்து அந்த அளவுக்கு யோகமானது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே வந்து அசுப கிரகங்கள் வந்து பார்க்கச்சே வந்து பார்வை பற்றாலோ அந்த இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து பாதிக்கப்படும் கூட நான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கச்சே இது வந்து எதிர்மறையான விளைவுகள், அதாவது நிறைய சவால்கள் நிறைய பிரச்சனைகளை சொல்லணும், முயற்சிகளை வந்து ஒரு தோல்விகள் கிடைக்கும், அதில் பிடிவாதம் விரக்தி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரைச்சே வந்து எதிரிகள் நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் கூட இவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் கூட இந்த இந்த மாதிரி எதிர்மறை விளைவுகளை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த அமைப்பில் வந்துட்டு இந்த இதில் குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ குரு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10ல் உங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு, அதனால் வந்து ஒரு நல்ல தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க, தொழிலில் வந்து ஒரு நேர்மையாக இருப்பாங்க, அதாவது நல்ல புத்திசாலியாக இருக்கும், சேமிப்பு லாபம் நிறைய ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க, வெளிநாடு வெளியூர்லாம் போகிற மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஏற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம், சமுதாயத்தை ஒரு அந்தஸ்து அரசு உதவிகள் கிடைக்க பெறுவாங்க சொன்னால், தான தர்மங்கள் நிறைய செய்வாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாத வந்து இவங்க வந்து ஒரு சிலர் வந்து இந்த இப்போ பொதுத்துறையில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி பண்ணுற இதில் கூட தொண்டார்வு நிறுவனங்களில் இது பண்ணுற அந்த மாதிரி கூட ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர்களை கூட இந்த இடத்துல இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்குது அப்படின்னா வந்து சுக்கிரன் அப்படின்னா அழகு ஆடம்பரம் நம்ம சொல்லுவோம், கவர்ச்சி. ஸோ அதனால் அந்த இதில் இருந்துச்சு அவங்க திரைத்துறை, அதாவது கலைத்துறைன்னு பார்க்கச்சு இசையில் இருக்கலாம், சீரியல் அந்த மாதிரி இதில் இருக்கலாம், திரைப்படத்துறை வல்லுநர்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் கூட வந்து இவங்க வந்து புகழ் கட்டி பரப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். அதே இந்த இடத்துல வந்து இப்போ புதன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து புதன் அப்படின்னு சொல்லிச்சு கணக்கு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு பிஸ்னஸ் பீப்புள் இல்லையா, அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லலாம், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி வந்து இவங்க ஆடிட்டிங் செக்ஷனில் இருக்கிறாங்க, அதேமாதிரி இதெல்லாம் வந்து இவங்க நல்லா அதுமாதிரி இதில் பத்திரிகை துறை ஏன்னா புதன் வச்சு இப்போ அறிவும் வரும். ஸோ அந்த பத்திரிகை துறை, ஜோதிடம், ஸோ இந்த மாதிரி இதிலலாம் இருக்கச்ச கூட இவங்க வந்து ஒரு பேரும் புகழெல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் இந்த மற்ற கிரகங்கள் இந்த சுப கிரகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து இவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு எதுவாக இருந்தாலும் இந்த யோகமான அந்த தசா காலங்களை வரைச்சி தான் தசா காலங்கள் அதனோட புத்தி காலங்களில் இந்த யோகமானது ஒருத்தருக்கு செயல்படும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய கோச்சார பலன்கள் அது கூட சேர்த்து வந்து இதனுடைய பலன்கள் வந்து நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா நீ உண்மையிலே வந்து ஒரு உயரிய நிலை உன்னத நிலையும் கூட நம்ம சொல்லலாம். இப்போ தொழிலில் வந்து இவங்க கொடி கட்டி பறப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் போகிற பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வா இருப்பாங்க, தூரதேசத்து பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுற இதில் இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து நல்ல சிந்தனை, கருணை, பாசம் நிறைந்தவர்கள், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற விட ஒரு வித்தியாசமாக இருக்கும். தொழில் முறையில் வந்து ஒரு நல்ல நேர்த்தியாக இருக்கும். அதனால் இந்த அமைப்பு இருக்க பெற்றவர்கள் வந்து நல்ல முறையில் எந்த ஒரு இதுவும் செய்கிறாங்க அப்படின்ற தொழிலில் எந்த ஒரு நேர்மையாக செய்ச்சு அதில் இவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும்ன்றது நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வழிகளில் நம்ம வேறு தீய வழிகளில் இது பண்ணோன்னு நினச்சா இதனுடைய பலன்கள் வந்து எதிர்மறையாக மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பழைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், சவால்கள், நிறைய சோதனைகள் நிறைய நிறைஞ்ச இதுவாக இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா இவங்க சாதனையாளர்கள் கூட, ஆராய்ச்சியாளர்கள், அதெல்லாம் புதன்லாம் இருக்குச்சு வந்து நல்ல ஆராய்ச்சி நல்ல இதெல்லாம் இருப்பாங்க, சாதனையாளர்கள் நிறைய செய்வாங்க சொல்லலாம். சமுதாயத்தை ஒரு அந்தஸ்து இருக்கும், அரசியல் தலைவர் பதவிகள்லாம் கூட இவங்க
வகிப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய தன்மை வாய்ந்தது இந்த அமலயோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்பு தான் இந்த அமலயோகம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த அமைப்பு அந்த ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் பொறுத்து அந்த லக்னாதிபதி எதுவும் கெடாமல் இருக்கணும். அதே மாதிரி சுப கிரகங்களில் இந்த பாவ கிரகங்கள் பார்க்காம இருக்கச்சே இந்த யோகமானது ஒரு உயரிய நிலையை அடைகின்றதில் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதோட இந்த தலைப்பு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.